இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை ரசம் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோன்னா, பருப்பு கூட தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அப்புறமா தேங்காய், ஜீரகம், மிளகு, மிளகாய், பூண்டு இதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த பருப்பு கூட இந்த தேங்காய் அரைச்சது எல்லாத்தையும் கலந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம். ஸோ இதுதான் பேஸ், இதுதான் ரசம். ஸோ கடைசியாக தான் முருங்கைக்கீரை போடுவாங்க ஊர்லலாம். ஸோ ஒரு பழமொழி இருக்குது, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தி அப்படின்னு. ஸோ முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே தர்ஷா, அந்த கீரை எடுத்து இதில் போடுங்க. அவ்வளோதான். ஸோ உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும்.